வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க ஒரு மூவி வந்து ஹூக்கும் 2026 ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் இஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு பிளட்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌமன் சொல்லிட்டு ஒரு ரைட்டர் அவருடைய மூணாவது லிட்டரலி வந்து அந்த ட்ரையாலஜி முடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்காம சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் அப்போன்னு பார்த்து அவருடைய அம்மாவோட அப்பாவோட ஹஸ்தி வந்து கையில் வச்சு சுற்றிட்டு இருப்பார். அது எங்கே கரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து லாஸ்ட்டாக ஹனிமூன் போன ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு மரத்துக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அங்கே வந்து அந்த ஆஷஸை வந்து கொட்டிடுவார். கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஹனிமூன் ஸ்வீட்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ஒரு தனியான ஸ்பெசிஃபை பார்ட்டே இருக்கும் இந்த கப்புள்ஸ்க்காக மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ வந்து மூடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எப்படி சொல்லிட்டு அங்கே வந்து பொசஸ் ஆகிருக்கு. ஒரு விச் வந்து அந்த இடத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் அந்த பார்ட்டை மட்டும் நாங்கள் ஃபுல்லாக மூடி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மால் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கார். ஹோட்டலில் தங்கி அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து எழுதி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் அவரை சுற்றி ஒரே அமானுஷமான வேலைகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சமாக தான். எப்போவுமே இந்த நார்மலாக ஒரு பேய் படத்தில் வந்து எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கும்போது இந்த டக்குன்னு ஒரு விஷயம் அரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே அப்படியே கதை கொண்டு போகும். ஸோ லிட்ரலி வந்து அவர் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் அப்படி தான் ஆகும். அண்ட் ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒன்று பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு சீனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ரிவால்வ் ஆகும் ஸ்டோரி. அது இல்லாமல் இந்த தடவை வந்து இப்படி ஒரு கான்செப்டை கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளே வருவார். வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியாவது அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகணும், போயிட்டு அங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவார். ஸோ பண்ணுற அந்த சமயத்தில் லிட்ரலி வந்து அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு அங்கே இருப்பார். இருந்துட்டு அவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா நம்ம அந்த ரைட்டர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தூக்கில் தொங்கியிருப்பார். அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அதே ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப். அந்த பொண்ணு வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவருடைய மற்ற திங்ஸ் எல்லாம் எடுக்க ஹோட்டலுக்கு வருவார். ஹோட்டலுக்கு வந்த சமயத்தில் அந்த பொண்ணு காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அந்த அந்த பேஸ்மெண்ட் பார்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன டிஸ்கவர் பண்ணார், அதுக்கப்புறம் அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் வந்து பர்சனலி வந்து எனக்கு அந்த கான்செப்ட் உண்மையாக பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லா பேய் படத்துலையும் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சீன் வச்சு அந்த சீனை வந்து அவர் ரிவால்வ் பண்ணுவாங்க படத்தில். ஆனால் இதில் வந்து இந்த நான் ஆரம்பத்துலேயே வந்து அவங்க சொல்லிடுறாங்க படம் எதை பற்றின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வருவாங்க. மற்றபடி ஆனால் வந்து சொல்கிற மாதிரி யூனிக்கான பேய் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்கு கேட்டிங்கன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு பயமாக இருக்கும். நீங்கள் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பயமாக இருக்காது. ஒரு ஆவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இந்த மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் மிஸ்டர் நோபடி நியூஸ் சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.